மேக்கிங் மை ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் மங்கா இன் 30 days அண்ட் திஸ் இஸ் day 1 த பிகினிங். அதாவது ஒன் ஷாட் மங்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மங்காக்காஸ்லாம் அவங்களோட ஓன் மங்கா, அதாவது ஓடா வந்து ஒன் பீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு 20 பேஜ்லேருந்து 60 பேஜ் வரைக்கும் ஒரு மாங்கா எழுதியிருப்பார். அந்த மாங்காவை ரிலீஸ் பண்ணியிருப்பார். ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோனன் ஜம்ப் எடிட்டர்ஸ் கிட்ட போய் காட்டுவார். அப்போ அந்த எடிட்டர்ஸ் பார்த்து இது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் அவங்களோட உண்மையான மாங்காவை நம்ம பப்ளிஷ் பண்ணலாமா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதாவது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இந்த காம்படிஷன், அதாவது ஷோனன் ஜம்ப் பண்ணுற காம்படிஷன், இல்லை இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் போய் அவங்க பப்ளிஷ் பண்ணுறது, இல்லை நீங்களாக ஆன்லைன்லேயோ பப்ளிஷ் பண்ணுறது, நீங்களாக பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாமா எனக்கு தெரியல. ஆனால் நீங்களாக ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுறது, அதான் இந்த ஒன் ஷாட் மங்கா. அதாவது இப்போ நீங்களாக பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஷாட் மங்கா தேவையில்லை. நீங்கள் உங்களோட டேரெக்டாக உங்களோட மெயின் மங்கா ஸ்கிரிப்டே எழுதி மெயினாக எழுதிடலாம். நான் வந்து இந்த மாதிரி காம்படிஷனுக்குள்ளே போகிறது இல்லை. ஆனால் நானும் ஆன்லைனில் தான் போட போகிறேன். ஆனால் எதுக்கு இந்த ஒன் ஷாட் மங்கானா, இப்போ வந்து எனக்கு ப்ராக்டிஸ் தேவை. நான் வந்து டேரெக்டாக மாங்கா வரைஞ்சிட முடியாது. எனக்கு அந்த ஒன் ஷாட் மாங்காவில் தான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் வரும். அதனால இந்த ப்ராக்டிஸ்க்காக தான் என்னோடய ஒன் ஷாட் மங்கா பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்னோடய மங்காவுக்கு நான் ஏற்கனவே குரூப் சேர்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அவ்வளோக்கா டைம் இல்லை. ஏற்கனவே நான் ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணி நாங்கள் மாங்கா பண்ணுற இதில் இருக்கோம். அதனால எனக்கு 1 மாதம் தான் டைம். அதுக்குள்ளே இந்த ஒன் ஷாட் மங்காவை முடித்து நான் ரிலீஸ் பண்ணி அது எப்படி போகுது, என் ஆர்ட் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்களும் எனக்கு சொல்ல போகிறீங்க. அதாவது இப்போ மாங்கா பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 5-6 ஸ்டெப்பு வேணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி எழுதணும். எனக்கு அந்த ஸ்டோரி வேணும். நான் அந்த ஸ்டோரி வந்து முதல்ல என்னோடய மெயின் மங்காவை ரெடி பண்ணலான்னு நினச்சதை இப்போ நான் என் ஸ்டோரியை எழுத போகிறேன். அதாவது என் ஒன் ஷாட் மங்காவுக்கு ஸ்டோரியாக எழுத போகிறேன். அது கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் ஸ்கெட்ச். இதுக்கு நிறையா கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கு நான் கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணணும். அதாவது இப்போ நான் மெயின் கேரக்டருக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணணும், சைட் கேரக்டர்ஸ் பண்ணணும், வில்லனுக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணணும். எல்லோரும் அவங்களோட ட்ரைட்ஸ் பண்ணி, அவங்களுக்கு ட்ரைட்ஸ், அவங்களோட ஸ்கின், அவங்களோட டாமினன்ட் ஆண்டி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வரைய வேறு செய்யணும். ஸ்ட்ரைட் அவுட்டும் இல்லை, சைடு பாட்டம்லேருந்து எல்லா இடத்துலையும் நான் வரையணும். அதுதான் கேரக்டர் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஸ்டோரியை ஸ்கிரிப்டாக எழுதுவேன். ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதுக்கு டைலாக்லாம் எழுதிட்டு, அந்த டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் நான் ஸ்டோரி போட மாட்டேன். அதாவது சும்மா ஸ்டிக்மேன் வச்சு வரைகிறது. அதாவது மாங்கா பேனல்ஸை பேனலாக போட்டு ஸ்டிக்மேன் எவன் எங்கே நிற்கிறான் அப்படின்னு. இது ஏன் பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ உண்மையிலே வரைஞ்சிட்டோம், கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அதை வரைஞ்சிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன், இந்த பேனல் இருக்க வேண்டாமா அப்படின்னு இருக்கலாம். அதனால தான் இந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறது. அதனால் இந்த ஸ்டோரி போர்டை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரி போர்டை பார்த்து நம்ம மாங்கா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் முக்கியமான ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப் இல்லை. இந்த முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, நம்ம மாங்காவை ஸ்கெட்ச் பண்ணி இங்கிங் பண்ணுறது. இங்கிங் பண்ணிட்டு, அதாவது இங்கிங்னா என்னோட பெண்ணை வச்சு நான் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிளாக் கொடுக்குறது, அவ்வளோதான் இங்கிங். இங்கிங் பண்ணிட்டு அந்த கிரே ஸ்க்ரீன் டோன் அதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து அந்த டைலாக அதுக்குள்ளே போட்டுருவேன். அவ்வளோதான் என் ஒன் ஷாட் மாங்கா நான் பப்ளிஷ் பண்ண ரெடி. இதுதான் என்னோடய ஒன் ஷாட் மாங்கா. இன்றைக்கி டே 1 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஸ்டோரியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மெயின் கேரக்டர் வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமோடு ஆரம்பிக்கிறான். ஹலோ கைஸ், இப்படி ஏதோ ஒரு குழப்போலாம் அந்த குழப்போலாம் ஆகிட்டு நான் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு வேர்ல்டில் இருக்க 10 பேர் காணாமல் போயிட்டுருக்காங்க. யாரெல்லாம் காணாம போகிறாங்கன்னா, காமன் பீப்புள்ஸ். இப்போ நல்லா டேலண்ட் இருக்கவங்கலாம் வேறு எங்கேயோ டெலிபோர்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு வால் மாதிரி டெலிபோர்ட் ஆகிறாங்க. மற்றவங்க எல்லோரும் காணாமல் போயிடுவாங்க. நம்ம எம்சிக்கு ஸ்டிச்சிங் டேலண்ட் இருந்திருக்கும். நம்ம வேர்ல்ட்லேயே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதாவது ஹையஸ்ட் ஸ்டிச்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு அந்த ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதாவது ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அந்த மாதிரி எல்லோரும் அங்கே தான் இருப்பாங்க, அந்த ரூமில் தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த ரூமை விட்டு எப்படி தப்பிக்கிறது? தப்பிச்சா 7 பேர் தான் தப்பிக்க முடியும். இந்த உலகத்திலே நீங்கள் 7 பேர் தான் இருப்பீங்க. அதனால் தப்பிச்சா உங்களுக்கு சொர்க்கம், தப்பிக்கலைன்னா நீங்களும் காணாமல் போயிடுவீங்க. இதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னு ஒன் ஷாட் மங்கா லாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ண போகிறேன். நான் இப்போ அதை ரிவீல் பண்ண போகிறதில்ல. அதுக்கு வந்து நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. அந்த கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு தான், அதாவது கொஞ்சம் ஸ்குவிட் கேம் மாதிரியே கொண்டு போகிறேன். கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு தான் யார் தப்பிக்கிறாங்க, யார் காணாமல் போகிறாங்க. ஆனால் இவங்க எல்லோரும் டேலண்டட் பீப்புள். மில்லினியர்ஸ் அப்படின்லாம் பிரிக்கிறேன். நான் டேலண்டட் பீப்புள் மட்டும் தான் பிரிச்சிருக்கேன். அதனால் இவங்க எல்லோரும் டேலண்டட் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி என்ன இந்த கேம்ஸ்லாம் இருக்கும். அதாவது இப்போ அவங்க கிரிக்கெட் விளையாட போகிறாங்கன்னா கிரிக்கெட் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது விளையாட போகிறாங்க, இல்லை சைல்டிஷ் கேம் கூட இருக்கலாம். அவங்க
அவங்களுக்கு ஏன் கேம்ஸ் வின் பண்ணணுன்னா ஒவ்வொரு கேம் வின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு யார் 99.5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு 7 பேர் யார் அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வெளில போவாங்க. இதுதான் நம்ம ஸ்டோரியோட லேஅவுட், நம்மளோட பிளாட். இது ஒன் ஷாட். எனக்கு இந்த பிளாட் வந்து கொஞ்சம் கிரிஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது என் ப்ராக்டிஸ்க்கு தான். அதனால் இப்போ நான் வந்து என்னால் ஸ்போர்ட்ஸ் வரைய முடிஞ்சாலும் என்னால் ஃபைட்டிங் சீன்ஸ் வரைய முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் நான் வந்து டே 1 ஸ்டோரியை பிளாட் பண்ணிட்டேன். டே 2 நான் வந்து கேரக்டர்ஸ் யாரெல்லாம் வேணும் கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணுவேன். ஸோ மீட் யூ இன் டே 2. sayonara.